தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாளை கரூர் செல்ல இருக்கிறார். இதற்கு முன்பதாக கரூர் போகக்கூடாது அப்படின்னு திமுகவின் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. இப்போ விஜய் கரூர் வருகையால யாருக்கு அங்க மிரட்சி, என்ன பயம், அங்க என்ன பிரச்சனை ஏற்படும், இல்ல அங்க யாரு என்ன சொல்லிடுவா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கு அப்படியான பல விமர்சனங்களை தாண்டி நீதிமன்றம் தடை விதித்திருக்கு. இந்த மனுவுக்கு தடை விதித்து இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் செல்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். முதலாவதாக மாவட்ட அலுவலகம் போய் அங்கே ஆய்வு நடத்துகிறார். அதுக்கப்புறம் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை உதவிகளையும் அங்கே செய்கிறார். இதை தொடர்ந்து அங்கே 41 குடும்ப மக்களையும் சந்தித்து அதோடு கரூர் மக்களையும் சந்தித்து தொடர்ந்து அவர் பேசுகிறார். ஸோ இப்படியான ஒரு நிகழ்ச்சிகள் அங்கே ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் அங்கே செவ்வனையே செஞ்சு வராங்க அப்படிங்கிற பல பதிவுகளும் வெளியிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இப்போ கரூருக்கு அவர் சென்றா வேற என்னெல்லாம் அங்கே பிரச்சனை ஏற்பட போகுது? ஏன்னா அவர் ஒரு தமிழகத்தோட முதல்வர். தமிழகத்தில் உள்ள ஒரு பகுதி தான் கரூர். அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள ஒரு பகுதியில் கரூருக்கு ஏன் அங்கே போகக்கூடாது, ஏன் அங்கே முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படியான விமர்சனங்களையும் அமைச்சர் நிர்மல்குமார் வைத்திருந்ததை நம்ம பார்த்தோம். முதல்வர் கரூருக்கு போகிறோன்னு ஏன் பயம்? சரி, சிபிஐட்ட போய் என்ன பெட்டிஷன் கொடுக்க முடியும்? சிபிஐ அவங்களோட விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கரூர்ல இருக்கிற 41 குடும்பங்கள், அதாவது கூட்ட நெரிசலை சிக்கி செப்டம்பர் 17ஆம் தேதி கூட்ட நெரிசலை சிக்கி 41 குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பலியாகி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று சமீபத்தில் தமிழக முதல்வர் அறிவிப்பானை வெளியிட்டிருந்த இந்த சூழ்நிலையில பலரும் இதற்கு வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இணையாக எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. அப்படி இருக்கும் பொழுது பலர் அதற்காகவே தங்களுடைய வேலைகளை விட்டு, தங்களுடைய உறவுகளை விட்டு, தங்களுடைய சுய சந்தோஷங்களை விட்டு நிறைய பேர் படித்து வராங்க. இதை எப்படி நீங்கள் அவ்வளோ ஈஸியாக இந்த வேலையை நீங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு பலரும் பேசி வராங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, அதை ஈடு செய்யறதுக்கு ஒரு இணையான ஒரு உதவியாக இது இருக்கும் இல்லையா அப்படின்னு இன்னொரு பக்கமும் பேசி வராங்க. இப்படியாக பல கருத்துக்கள் இங்கே நிலவி வருது. இப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் பார்க்குற நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் பத்திரிகை.com சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.